முடியாது. இந்த நாளும் இந்த மாதமும் இந்த நகரமும் பரிசுத்தமானவை. அது போலவே உங்களது உயிரும் உடைமையும் கண்ணியமும் பரிசுத்தமானவையாகும். இறைவனின் சமூகத்திலே இவற்றுக்கெல்லாம் நீங்கள் கணக்களிக்க வேண்டியதற்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, ஒருவர் குற்றம் செய்தால் அக்குற்றத்தின் தண்டனை அவரது குடும்பத்தினருக்கல்ல, அவருக்கே வழங்கப்படும். தந்தை தன் பிள்ளைக்கோ பிள்ளை தன் தந்தைக்கோ அநியாயம் செய்ய வேண்டாம். தந்தையின் குற்றத்திற்காக பிள்ளையோ பிள்ளையின் குற்றத்திற்காக தந்தையோ தண்டிக்கப்பட மாட்டாது. மக்களே, அறியாமை காலத்தில் கொலைகளுக்கும் கொடும் ஜெயில்களுக்கும் பழிவாங்குங்கள் இன்று உங்கள் ரத்து செய்யப்பட்டுவிட்டது. முதலாவது எனது குடும்பத்தை சார்ந்தராகிய ஹார்வின் கொலைக்கு பழிவாங்குவதை நான் மனப்பூர்வமாக நிறுத்திவிட்டேன். மக்களே, வட்டி வாங்குதல் இனி உங்களுக்கு தடுக்கப்படுகிறது. அறியாமை காலத்தில் ஈர்ப்பட்ட வட்டி தொகை அனைத்தும் இன்று உங்களுடன் ரத்து செய்யப்படுகின்றன. முதலாவது எனது பெரிய தந்தையார் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு வரவேண்டிய வட்டி தொகை அனைத்தும் தள்ளுபடி செய்துவிட்டேன். மக்களே, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்கள் கட்டுப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய அமானிதமாக அவர்கள் நீங்கள் பெற்றுள்ளீர்கள். எப்படி உங்கள் மனைவி மீது உங்கள் உரிமை இருக்கின்றனவோ அதே போல் உங்கள் மனைவருக்கும் உங்கள் மீது உரிமை இருக்கின்றன. அவர்களின் கடமை நீங்கள் விரும்பாதவர்களை வீட்டிற்குள் அனுமதிக்காமல் இருக்கட்டும். அவர்கள் குற்றம் செய்தால் அவர்களை தண்டிக்கும் கொண்டு அது அவர்களை லேசாக காயப்படாதபடி தண்டிப்பதாகும். அவர்களுக்கு நல்ல முறையில் உணவும் உடையும் வழங்குங்கள். அவர்களுக்கு நன்மையை நாடுங்கள். மக்களே, எனது வார்த்தைகளை கவனத்துடன் கேளுங்கள். கேட்டு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லா முஸ்லிம்களும் ஒருவருக்கொருவர் சகோதரர்களை கொள்ளுங்கள்.